ஸோ வணக்கம் நண்பா. காலையில் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா போய் M1 மைக்கை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். இப்போ பார்க்குற வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண யூடியூபர் எடுத்தோடனே பெரிய மைக் வாங்க முடியாது, போய் M1 மைக்குன்னு வாங்க முடியாது. ஸோ அதனால் இந்த சின்ன மைக் வாங்கி யூஸ் பண்ணும்போது இது வந்து ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு யூடியூப் வீடியோ, அதாவது மதன் கோரி மாதிரி ஏதாவது பேசி விட்றாங்கன்னு வைங்களேன், அது மாதிரி உட்காந்த இடத்துல ஏதாவது யூடியூப் ரிவ்யூ பண்ணும்போது இல்லை நம்மளை மாதிரி சேனல் வச்சுருக்கவங்க இதை பயன்படுத்தலாம். இதோட மீட்டரும் கம்மி தான். ஸோ வாங்க இதை பற்றி பார்ப்போம், ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயா M1 மைக் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இதை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. எப்போயாவது சின்ன சின்ன வீடியோ பண்ணும்போது ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது பெரிய மைக்குனால ஸோ ஒயர் லென்த்து எடுத்து மடக்கி வைக்கிறதுனால இது சின்ன மைக் இருக்கிறதுனால இதை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ இது வந்து நல்ல மைக்கு தான். இதோட இப்போ இருக்கிற ப்ரைஸை வந்து நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது வந்து நான் 170 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்லும்போது இது ஒர்த்து தான் 170 ரூபாய்க்கு. ஸோ அதை பற்றி வாங்க பார்ப்போம். இதை பற்றி அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே ஃப்ளிப்கார்ட்னு கவர் போட்டு மட்டும் கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணும்போது இந்த கவர் மட்டும் தான் இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் கூட தான் தூக்கி போட்டு ஒரு வருஷத்துக்கும் வச்சுக்கிறதுக்கு அப்புறம் ஸோ வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணனா இப்படி தான் இருக்கும். யூஸர் மெனு கார்டோட கொடுக்கல, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மைக்கு மட்டும் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மைக்கை. ஸோ நல்ல மைக் தான். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறோம், கடைசியில் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் அந்த மைக்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் அவ்வளோதான் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு பஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மைக்கை மாட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படி மாட்டிடுவோம். இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மாட்டியாச்சு, அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணுறப்ப மேட்டரே கிடையாது, சிம்பிள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வாங்கினோன்னே எங்கேயே மாட்டோம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ பார்த்துக்கிறீங்க, மாட்டியாச்சு. இது வந்து ஒரு சின்ன இது கொடுத்துருந்தாங்க, வயர்லெஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் யூஸ் பண்ணாமல் அது தொலைஞ்சிருச்சு. அதனால் என்ன வேணால் தூக்கி போட்டேன். ஒரு கயிறு எடுத்து கட்டி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சா அப்படியே வச்சுருவோம் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 3 கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேபிள் ஏன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியல. அப்படி தெரியலன்னு வைங்களேன். இந்த 3 ஃபஸ்ட்டு டேட்டாக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சில இதில் 1 இருக்கும், இல்லைன்னா 2 இருக்கும், இல்லைன்னா 3 இருக்கும். இந்த 3க்கும் விளக்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், இதுதான் மைக்கு. இதுதான் 170 ரூபா மைக்கு. ஸோ இப்போ வாங்க இந்த மைக்கை டெஸ்ட்டு பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிளைமேட்டு ஒரு 1 ஹவரில் எப்படி மாறி இருக்குன்னு தெரியும். ஸோ ரொம்ப உள்வாங்கிருச்சு. ஸோ ஆனால் அதே தான், கூட்டமும் மேகம் இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப இங்கே காத்தடிக்குது அப்போ இருந்ததோட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்புறம் சொன்ன மாதிரி தான், பேசுகிறது கேட்குதா என்னன்னு தெரில. ஸோ இப்போ வாங்க மைக்கை அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ மைக்கை மாட்டியாச்சு. இப்போ நான் என் காலரில் மாட்டிக்கிட்டேன். இப்போயும் மதன் கௌரி மாதிரி பேச முடியாது, மதன் கௌரி மாதிரி பேச தெரியாது. ஸோ மனம் போல் நம்ம ஆனந்த் சார் சொல்கிற மாதிரி சொல்லிடுவோம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். நம்ம பூட்டக் பூபதி மாதிரி சொல்லணும்னா, ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பூட்டக் பூபதி அப்படின்னு வைங்களேன். மினிஸ்ட்ரி சேனல் ஒரு ஆள் இருப்பாப்புல, அவரும் அழகாக பேசுவார், மதுரைக்காரவர். வெல்கம் டு மினிஸ்ட்ரி அப்படி சொல்ல மாட்டார், ஹலோ விவேஸ் வெல்கம் டு மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதான் மைக்கு டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே நண்பா, மாடியில் ரிவ்யூ பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, செம்ம நாய்ஸு. பேசும்போதப்பெல்லாம் குர்ரு அந்த காற்று சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ இந்த மைக்கை எடுத்துகிட்டு நம்ம வெளி இடத்துல போய் எந்த வீடியோமே பண்ண முடியாது. வெளி இடத்துல எப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த இயர்ஃபான் வியூ, சிங்கிள் ஷேக் வியூன்னு பார்த்துருக்கீங்கன்னு வைங்களேன். அவங்க போய் புட் ரிவ்யூ போய் வெளி இடத்துல போய் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி பண்ணணும்னு நினச்சிட்டா அந்த மைக் ஒர்த்து கிடையாது. இல்லைன்னு வைங்களேன், மதன் கோரி மாதிரி இல்லை புல் சட்டை மாறின மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் வீடியோ போட்டுன்னு வைங்களேன், இந்த மைக்கு ஒர்த்துதாங்க. ஏன்னா அது 170 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. 170 ரூபாய்க்கு ஒரு பெரிய மைக் கொடுக்குறதே பெருசு. உட்காந்த மணிக்கு யூடியூப் வீடியோ ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு இந்த மைக்கு ஒர்த்து தாங்க. ஸோ அதனால்
யூஸ் பண்ண நினச்சா யூஸ் பண்ணுங்க. பட் நல்ல மைக் தான், குவாலிட்டியான மைக் தான். நான் என்னுடைய பழைய வீடியோவில் அந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல வரவேற்பு அடிச்சு. அப்புறம் எதுக்கு போயா மைக் வாங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, எனக்கு ஸ்டார்டிங்லேயே போயா மைக் வாங்க தான் ஆசை. பட் எதுக்கு இந்த மைக் வாங்கினீங்களேன், நிறைய பேர் யூடியூப்பில் என்ன செய்கிறாங்க, ரீல்ஸ் வரல, சப்ஸ்கிரைப் வரலன்னு சொல்லிட்டு யூடியூப்பே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணி எல்லாம் வாங்கிவிட்டு கடைசியில் நம்மளுக்கு வியூஸ் எதுவும் வரலன்னு சொல்லி சேனல் விட்டு போயிட்டோம்னா, ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன அமௌண்ட்டுக்குலாம் இந்த மாதிரி அமௌண்ட்டு வாங்கி யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி மைக்கு, ட்ரைபேட் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு போக எனக்கு நான் நினச்ச மாதிரி எனக்கு வியூஸும் வரல, சப்ஸ்கிரைப் வரல. நான் கிட்டத்தட்ட 4-5 சேனல் கிட்ட ஓப்பன் பண்ணிட்டேன், எதுலேயுமே வரல. ஸோ அதனால் யூடியூப்பே விட்டு போயிடலான்னு நினச்சேன். அப்போ என்னுடைய யூடியூப் நம்பர் இப்படி தான் வரும், நீ தொடர்ந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, மினிமம் 2 வீடியோ போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ அவர் சொன்னது மாதிரி நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். பட் டெய்லி மறுபடியும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். இப்போ எனக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் ஒரு சில கேஜெட் நான் வாங்கலாம்னு ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே வாங்குவேன் கூடிய சீக்கிரம். அதை பற்றி ஒரு வீடியோ போடுகிறேன். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 179 ரூபா தான் இருந்துச்சு, 170 ரூபா தான் இந்த மைக்கு. பட் இதோட இப்போ ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 வரைக்கும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். பட் அமேசான், பேடிஎம்மில் நான் பார்த்துட்டு எவ்வளோ சொல்கிறேன். ஸோ சொல்கிறேன்னு இல்லை, இந்த வீடியோவில் லிங்காக வைக்கிறேன். நீங்கள் எந்த 3 லிங்கையும் பாருங்கள், எதில் கம்மி பட்ஜெட்டாக இருக்கோ ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஆர்டர் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஓகே நண்பா, பிகினர் யூடியூபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மைக் இது. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ கரெக்ஷன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்து உங்கள் மீட்டா இதே இப்போ நல்ல வீடியோ இப்போ நான் எடுத்து வரட்டா. அப்போ என் சப்ஸ்கிரைபருக்கு நான் சின்னதாக சொல்லிக்கிறேன். டாட்டா.